ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஆனந்தி வீரா கிட்ட இருந்து டிவைஸ் வாங்குறதுக்காக அவங்க அத்தை கூட கோர்ட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து வீரா அவங்க வக்கீல் கூட கோர்ட்டுக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஆனந்தியோட அண்ணன் கிட்ட பேசி நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை அவங்க அண்ணன் வீட்டில் வந்து மனோகர் சொல்லும்போது ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா பேசினாங்க. நீ ஒரு நல்ல முடிவெடுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க. இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நல நீதிமன்றம் காஞ்சிபுரம் அப்படிங்கிற அந்த போர்டை காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா கோர்ட்டுக்கு வெளியில் இந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆனந்தி அவங்க அத்தை குணவதி 3 பேர் நிற்கிறாங்க. அந்த பக்கத்து வீரா அவங்க வக்கீல் 2 பேர் நிற்கிறாங்க. எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு எல்லாம் உள்ளே வர சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா குமரன் அங்கே வராங்க. திடீர்னு கையில் பேகு புடவைலாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜட்ஜம்மா இருக்காங்கல்ல அவங்கள வந்து அதாவது ஜட்ஜம்மாவை வந்து மணிமேகலை வந்து நான் பார்க்க போகணும், அவங்கள்ட்ட நான் புடவை விற்றுக்கிட்டு இருக்கேன், அவங்க வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. உள்ள கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் டைமில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி குமரனை வந்து அங்கே உட்கார வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி வீராவும் போகிறாங்க, ஆனந்தியும் போகிறாங்க. ஆனால் வழக்கம் போல் பார்க்க முடியல உங்களால். உள்ளுக்க பார்த்தோம்னா கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டை பற்றி பேசினோன்னா அது உண்மையிலுமே ஒரு இரிட்டேட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனந்தி தரப்பில் இருக்கிறத அவங்க அத்தை எல்லாத்தையும் எடுத்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஜட்ஜி அதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம்னா வீரா வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு நடிக்கிறாங்கன்னா நடிப்பு என்னமோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அழுவுறதும் சொல்கிற பொய்யும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உயிரே வந்து ஆனந்தி தான், ஆனந்தி இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடியே வீராவோட வக்கீல் சொன்னார் இந்த மணிமேகலைன்னு இருக்காங்கல்ல அவங்களோட மகன் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃப் ஏமாத்தினதுனால இறந்து போயிட்டாங்க. அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து காலில் உழுவுறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக நடிக்கிறாங்க. என்னென்னமோ பேசி ஆனந்தியும் வாதாடி பார்க்குறாங்க, அவங்க அத்தையும் வாதாடி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியில் ஜட்ஜம்மா வந்து இந்த அளவுக்கு எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம எல்லாத்துக்கு முன்னாடி உங்கள் காலெல்லாம் உளுந்து கெஞ்சுறாங்க. அதனால் வந்து நீ சொல்கிறதுனால நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இன்னும் ஒரு வாரம் உங்கள் வீட்டில் வந்து வீரா தங்கி அதாவது வாழட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுமே சரி உங்கள் வீட்டுக்கே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிடுறாரு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ் அம்மாவும் சரி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கட்டும், அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை முடிவு பண்ணிடுறாங்க. இடையில ஆனந்தி பேசும்போது கூட ஜட்ஜ் அம்மா பிடிச்சி மிரட்டி விட்டுறாங்க. அதுக்கு வந்து அவங்க அத்தை வந்து எப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஜட்ஜை எடுத்து பேசக்கூடாது சமாதானம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த கோர்ட்டில் தீர்ப்பெலாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வீரா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. வக்கீல் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி அவங்க அத்தை குணவதி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கிராஸ் பண்ணி வரும்போதும் பார்த்தோம்னா குமரனை பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து குமரன் போய் நீங்கள் உள்ளே போய் அந்த வியாபாரம் பாருங்க அப்படிங்கும்போது உள்ளே எந்திரிச்சு போகிறாரு. வெளியில் இருக்கும்போது குமரன் சொல்கிறாரு ஒய்ஃப் மேலே எவ்வளோ பாசமாக ஒருத்தங்க அழுதுலாம் புலம்புறாங்க பாருன்னு உள்ளே நடக்கிற அந்த சத்தத்தை பற்றிலாம் பேசியிருந்தார். ஆனால் வெளியில் வந்து நிற்கும் போது அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா வீரா அப்படியே சைடு கண்ணில் பார்த்தோம்னா அப்படியே அந்த கோபமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆனந்தியும் முறைக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க இந்த வீரா அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.